நீங்கள் யாரை எஜமானனாக நினைக்கின்றீர்களோ, யாரை எஜமானனாக அறிந்து கொண்டீர்களோ, யார் உங்களுக்கு எஜமானனாக ஆகிவிட்டாரோ அந்த இறைவனை உங்களின் மேற்பார்வையாளனாக நினைக்காமல் எல்லாமும் அவராகவே நினைத்து வாழ்வதுதான் தாசபக்தியின் சாராம்சம். அவர்தான் உங்கள் ஆன்மா, அவர்தான் உங்கள் வாழ்வு, அவருடைய சித்தம்தான் உங்கள் விருப்பம். அவரது வழி நடத்துதல் எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கை. இதற்கு பெயர்தான் சரணாகத பக்தி. இந்த பக்தி செய்த தன்னை ஒப்படைத்த ஒருவன் எந்த கஷ்டம் வந்தாலும் முணுமுணுப்பதில்லை. எவ்வளவு துன்பம் வந்தாலும் நோய் வந்தாலும் அதை கண்டு பயப்படுவதும் இல்லை. ஏனெனில் இவை யாவும் தன்னை பாதிக்கப் போவதில்லை என்பதையும், இதை இறைவன் பார்த்து கொள்வான் என்பதையும் அவன் தெளிவாக அறிந்து வைத்திருப்பான். இந்த மனநிலைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பாபாவின் ஆசீர்வாதம் கைகூடி வந்து உங்களை காப்பாற்றும். ஓம் சாய்ராம்.